அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். அஸ்பத் குருப்யோ நமஹ, அஸ்பத் பரமகுருப்யோ நமஹ, அஸ்பத் சர்வகுருப்யோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனைய நமஹ, ஸ்ரீ குருங்கமுனைய நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ருது தை மாதம் 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை 1 பிப்ரவரி 2026. பௌர்ணமி நாள் முழுவதும் இருக்குது. பூசம் நட்சத்திரம் பின்னிரவு 1:05 வரைக்கும் இருக்குது. அதன் பின் ஆயில்யம். சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். பிரீத்தி நாமயோகம் பத்ரை கரணம். இன்றைக்கு தை மாதத்தினுடைய பௌர்ணமி விரதம் பூஜை எல்லாமே இன்றைக்கு தான். இன்றைக்கு தைப்பூசம். அருமையான ஒரு நாள். இன்றைக்கு நாள் ரொம்ப ஒரு அருமையான ஒரு நாள். இன்றைய அகசு நாள் 28:54, தியாஜ்யம் நாழிகை 7:29. இன்றைய புண்ணிய திதி தை மாதம் பௌர்ணமி. நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய மகர லக்ன இருப்பு நாழிகை 2, வினாழிகை 6. சூரிய உதயம் காலை 6:40. இன்றைய ராகு காலம் மதியம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மிதுன ராசியில் குரு பகவான் வக்ர நிலைமையில், கர்க்கடக ராசியில் சந்திரன், சிம்ம ராசியில் கேது, மகர ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன், கும்பராசியில் புதன் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினுடைய கிரக பாதசார விவரங்களை நாம் பார்க்கலாம். சூரியன் திருவோணம் 3ஆம் பாதத்திலும், சந்திரன் கர்க்கடக ராசியிலும், செவ்வாய் திருவோணம் 2ஆம் பாதத்திலும், புதன் அவிட்டம் 3ஆம் பாதத்திலும், குரு வக்ரநிலையில் புரட்பூசம் 2ஆம் பாதத்திலும், சுக்கிரன் திருவோணம் 4ஆம் பாதத்திலும், சனி பகவான் பூரட்டாதி 2ஆம் பாதத்திலும், ராகு சதயம் 3ஆம் பாதத்திலும், கேது பூரம் 1ஆம் பாதத்திலும் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எழுதினோம்னா நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. வீடு மண் மனை யோகங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாய் வழி உறவினர்களால் ஒரு நல்ல அனுகூலம் மாற்றங்கள் நமக்கு ஏற்படும். தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்தை ராசிநாதன் அலங்காரம் பண்ண கோச்சார சந்திரன் பார்க்குறார். நிறைய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே உங்களுக்கு இன்று கிடைக்க போகிறது. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோடு இன்றைய நாளினை நீங்கள் எதிர்கொள்ளப் போகிறீர்கள். பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும்.
எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்டம், ஒரு பாக்கியம், அது எல்லாமே நமக்கு இன்னைக்கு கிடைக்க போகிறது. சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் இன்று வேகம் பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனைகள் விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். நல்ல மாற்றங்கள் இன்று வந்து சேரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், வீண் குழப்பம் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாளானது நமக்கு அமைந்திருக்கிறது. எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இன்று கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். கர்க்கடக ராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். அரசாங்க அனுகூலம் நமக்கு இன்னைக்கு கிடைக்க போகிறது. வீடு, பூமி, மண், மனை, வாகனம், வழக்கு சார்ந்த விஷயங்களில் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஏற்றம் இன்றைக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி நண்பர்கள், உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம் நமக்கு இன்றைக்கி நிச்சயமான முறையில் கிடைக்க போகிறது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வலிமை, முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர், வெளிநாடு பிரயாணங்கள் நமக்கு இன்றைக்கி ஒரு பெரிய அனுகூலத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு இன்றைக்கி அள்ளித்தர காத்திருக்கிறது. எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு திருப்தியை நமக்கு கொடுக்கும். நமக்கு எதிராக செயல்படுறவங்கள்ட்ட அவங்க அந்த பாதையை, சரியான பாதையை அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வகுத்து கொண்டு இன்றைக்கி நீங்கள் செயல்படுவீங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்க மூலமாலாம் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் தடங்கல்கள் இருக்கோ அந்த தடங்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு இன்னைக்கு கிடைக்க போகிறது. எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். எந்த விஷயமும் உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமாக நடக்க போகும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த காரியத்திலும் தெளிவான முடிவுகள் இன்னைக்கு உங்களால் எடுக்க முடியும். பொதுவாக இன்றைய எடுத்துனோம்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக கோச்சார சந்திரனுடைய நகர்வு, ராசிநாதன் சுக்கிர பகவானுடைய நகர்வு எல்லாமே நமக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைய நாளில் தொழில் உத்தியோகத்தில் ஒரு திருப்தியான சூழல் என்பது நிலவும். நிறைய ஹெல்ப் உங்களுக்கு இன்றைக்கி நல்லபடியாக கிடைக்கும். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க போகிறது. சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் சிக்கல்கள் கூட விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்கள், இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. ரொம்ப ஒரு கவனத்தோட செயல்பட வேண்டிய ஒரு நாள். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து வாக்கு கொடுக்கணும். நம்மளால் முடிஞ்சதுனா மட்டும்தான் கொடுக்கணும். யாருக்கும் ராங்கோ கொடுக்கக்கூடாது. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக நாம் இன்னைக்கு பயன்படுத்தணும். எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வரலாம். விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத ஒரு விஷயங்களில் ஈடுபடுறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் ஈடுபடும் போது திட்டமிடுதல் அவசியம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல வழிகளிலும் நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் வந்து சேரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு திருப்தியை, ஒரு நல்ல மாற்றத்தை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்தெல்லாம் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை காணப்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கும்பராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயன். சில நேரங்களில் நமக்கு இன்றைக்கு ஒரு தேவையில்லாத ஞாபக மறதி உண்டாகலாம், படபடப்பு ஏற்படலாம், தேவையில்லாத கோபம் ஏற்படலாம். கொஞ்சம் நீக்கு போக்காக நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே வேளையில் நியூ இன்வெஸ்டர்ஸ்
கிடைப்பாங்க, தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், அதற்கேற்றமான ஒரு உதவிகள் உங்களுக்கு இன்றைக்கி நிச்சயமான முறையில் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். மீனராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் தொடரும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி எல்லாமே நமக்கு காணப்படும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகள் விலகும். அதே மாதிரி ஒரு புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறோம்னாலும் நமக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வளமான செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நம்மள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலும் கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சப்போஸ் என்னால் ஃபோனை எடுக்க முடியலை, உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியலை, இல்லை நாட் ரீச்சபிளில் இருக்குது, இல்லை சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய இமெயில் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இமெயில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் கூட நான் கண்டிப்பாக எனக்கு நேரம் கிடைக்கும்போது நான் தொடர்பு கொள்கிறேன். நிறைய என்கொயரிஸ் வந்துக்கிட்டு இருக்குது. நாம் ஒரு நாளைக்கு இத்தனை என்கொயரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு கணக்கு கிடையாது. ஒரு நாளைக்கு நம்மளால் முடிஞ்சது அதிகபட்சம் 8லேருந்து 10 என்கொயரி தான் நாம் பார்க்குறோம். எந்த என்கொயரி நாம் பார்த்தாலும் அவங்களுக்கு நாம் சோழி போட்டு பிரஷ்னம் பார்த்து தான் நாம் பலாபலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, ஏன் நீங்கள் கட்டணம் நிர்ணயம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2 விஷயம். நம்ம பரம்பரை ஜோதிடராக இருக்கிறதுனால நாம் இவ்வளவு கட்டணம் அப்படின்னு நாம் நிர்ணயம் பண்ண முடியாது. 2வது விஷயம், முதல்ல பணம் 100% வாங்க மாட்டோம். ஜாதகம் பார்த்து கொடுத்ததுக்கு பிறகு தான் நம்ம பணம் அப்படிங்கிறது வாங்குவோம். பணம் என்பது அவங்க விருப்பம்தான். முதல் விஷயம், நாம் ஜாதகம் பார்க்கறதுக்கு நமக்கு இறைவன் ஒரு கிருபை கொடுக்கணும். 2வது, நாம் சொல்கிற வாக்கு உங்களுக்கு பலிக்கணும். ஸோ இது 2ம் தான் நமக்கு பிரதானமே தவிர பணம் நம்ம இவ்வளவு கட்டணும், அப்புறம் இவ்வளவு பணம் கொடுக்கணும், அப்புறம் இவ்வளவு நேரம் தான் நான் பேசுவேன் அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஒரு ஜாதகம் பார்த்தாலும் சரி, டோட்டல் குடும்பத்திற்கே ஜாதகம் பார்த்தாலும் சரி, கட்டணம் என்பது அவங்க விருப்பம்தான். இது எங்களுடைய பரம்பரையாக எங்களுக்கு வரக்கூடிய பாலிசி. இதை நாம் மாற்ற முடியாது. ஸோ அதே மாதிரி நாம் நம்மள்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்காக நித்திய அக்னி பண்ணிக்கிட்டு இருக்கோம். 365 நாளும் நித்திய அக்னி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்பெஷல் வரும்போது நாம் அந்த ஸ்பெஷலோடு சேர்த்து நாம் அந்த அக்னியை நாம் அந்த ஹோமங்கிறது நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ திருவோண நட்சத்திரம் வர்றது அப்படின்னா அன்றைக்கி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோடு சேர்த்து நாம் அந்த நித்திய அக்னி பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹஸ்த நட்சத்திரம் அன்றைக்கி, இல்லை சதுர்த்தி, வளர்வரை சதுர்த்தி அல்லது தேய்வரை சதுர்த்தி வந்ததுன்னா மகா கணபதிக்கு 108 ஆவர்த்தி மூல மந்திரத்தால் ஹோமம் பண்ணக்கூடிய நித்திய அக்னிங்கிறது தனி, ப்ளஸ் ஒரு ஆடடாக நாம் இதை பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ நடராஜர் அபிஷேகமோ இல்லை திருவாதிரை நட்சத்திரமோ வரக்கூடிய அன்னைக்கு ருத்ரம் சொல்லி அந்த நித்திய அக்னியை நாம் பண்ணிட்டுருக்கோம். பஞ்சமி வந்ததுன்னா வாராகிக்கு நாம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நமக்கு எப்படி அந்த இதை தகுந்த மாதிரி
நித்திய அக்னிங்கிறது 365 நாளும் கன்ஃபார்ம்டு. ப்ளஸ் நம்ம அந்த ஸ்பெஷல் டேஸ் வரும்போது அதை வந்து நாம் ஒரு ஆடடாக அதோடு சேர்த்து நாம் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து ஒரு வைணவராக இருந்தாலும் ஸ்ரீவித்யா உபாசனை எனக்கு வந்து பரணி குருஜி நடேசானந்தநாதர் எனக்கு வந்து கொடுத்துருக்கிறதுனால ஆவரணம் நாம் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அந்த ஆவரணம் அப்படிங்கிறது அதை அக்னிபூர்வமாகவே நாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த நித்திய அக்னியில் கலந்துக்கிட்டு ஒரே ஒரு எலிஜிபிள் என்ன அப்படின்னா நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்காக மட்டும்தான் அதை வந்து நாம் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தை மாதம் அஸ்வினி நட்சத்திரம் இல்லை தை மாதம் பரணி நட்சத்திரம் இருக்கிறாங்கன்னா பரணி நட்சத்திரம் அன்றைக்கி தை மாதம் பரணி நட்சத்திரம் அன்றைக்கி அவங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அன்றைய தேதியில் அந்த நேமை வந்து நாம் சங்கல்பத்தில் சொல்லி நாம் பண்ணிட்டுருக்கோம். 365 நாளும் நித்திய அக்னி. சப்போஸ் நான் வெளியூர் போனால் கூட அந்த இடத்துல நம்ம இங்கேருந்து அக்னி எடுத்துகிட்டு போய் பண்ணுற மாதிரியான ஒரு பிளான் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நாம் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த நம்மளோட ஜாதகம் பார்க்குறவங்களுக்காக ஏதோ என்னால் முடிஞ்சது. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நித்திய அக்னி நம்மளோட ஏற்கனவே ஜாதகம் பார்க்குறவங்களுக்காக நம்ம வந்து இதை ஃப்ரீயாக பண்ணுறோம். மீன்வைல் இந்த ஏற்கனவே நம்ம திருமணத்திற்காக ஒரு சிறப்பு பூஜைகள் பண்ணிட்டு இருந்தோம். மறுபடியும் அதை வந்து நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம லாஸ்ட் டைம்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா யூடியூப்பில் லைவ் போடுற அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஏதோ ஒரு ஜூம்லேயோ அல்லது கூகுள் மீட்லேயோ அல்லது மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அந்த ஒரு இதுலேயோ வந்துட்டு லைவ் யாருக்கு நீடு இருக்கோ அவங்க மட்டும் கலந்துக்கிற மாதிரி. ஸோ இது எல்லாரும் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லாமல் யாருக்கு நீடு இருக்கோ அவங்க மட்டும் கலந்துக்கிற மாதிரியான விஷயங்கள் நாம் பண்ணுறோம். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.